வருஷத்துல முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் ரோமர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டில் என்னையும் உங்களையும் அவருடைய சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நீங்கள் சபையில் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கள். இந்த ஆண்டுல பிரச்சனை வராதென்று நாங்கள் ஒருவரை நினைக்க கூடாது, சவால்கள் வராதென்று நினைக்க கூடாது, துன்பங்கள் வராது, வேதனை வராது, நாங்கள் நல்லா இருப்போம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இந்த நேரம் காலம் எல்லாம் காலங்கள் கர்த்தருடைய கையில இருக்கென்று வேதம் சொல்லுது. ஆமென். அவர்தான் எங்களை ஒவ்வொருத்தரையும் நடத்த வேண்டும். எங்களுடைய தொழில், எங்களுடைய பிசினஸ், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகள், ஒழுக்கங்கள், எங்களோட குடும்பத்தின் ஆசீர்வாதம், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி எல்லாம் அவற்ற கையில தான் இருக்கு. ஆகையால் இந்த வசனம் சொல்லுது, நீங்க என்ன செய்யக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது சொல்லு. கர்த்தருடைய வேலையில அசதியா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டான். கர்த்தருடைய வேலை என்றா என்ன? கர்த்தர் எங்களுக்கு வேலை தந்திருக்கிறார். எப்படி அதை செய்யணும், ஊழியக்காரர் எப்படி செய்யணும்? லூக்கா சுவிசேஷத்துல நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நாங்க வாசிக்க போறோம். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயல்ல இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று உனக்கு சொல்லுவானேன். இந்த வசனத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இங்கே ஒரு வயல்ல ஒருவன் வேலை செய்து வாரான், அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். இப்ப அந்த ஊழியக்காரன் என்ன செய்து வாரான்? வேலை செய்து வாரான். என்ன வேலை செய்யறாராம்? உழுது அல்லது மந்தை மேய்த்து. இஸ்ரவேல்ல உங்களுக்கு தெரியும், அங்க விவசாயம், அடுத்த 2வது மேய்ப்பு தொழில். இது ரெண்டும் அவங்களுக்கு முக்கியம். கையின் பிரயாசம், அடுத்தது மேய்க்கிறது, மந்தைகளை அவங்களுக்கு மந்தைகளை வச்சிருப்பது, மந்தைகளை மேய்ப்பது அவங்களோட பிரதானமான தொழில். ஆண்டவர் வந்து சொல்லிட்டார், நான் தான் உங்களுக்கு எல்லாம், நீங்கள் மந்தைகளுக்கு மேய்ப்பர், நான் உங்களுக்கு மேய்ப்பர். தாவீது மந்தை மேய்த்தார், அதனால தாவீது சொன்னார், ஆண்டவர் நான் உனக்கு மேய்ப்பர். மோசே சொன்னார், நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கு. அப்ப இப்படித்தான் வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் இங்கே பேசும்போது மக்களுக்கு விளங்க பண்ணுகிறார். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் சொன்னா, நீங்கள் ஒரு எஜமான, நீங்கள் ஒரு வேலைக்காரனை வச்சிருக்கிறீங்க. அவன் வர்றான், எங்க இருந்து வர்றானா? உழுது அல்லது மந்த மேய்ச்சிட்டு வாரான். வயல்ல இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்களாம்? முன்பு போய் நீ என்ன செய்ய, எனக்கு சாப்பாடை ஆயத்தப்படுத்து. படியா கவனிங்க, அவன் வேலை செய்து வாரான், வயல்ல மந்த மேய்ச்சிட்டு. சிலர் சொல்லுவாங்க, பகல் முழுவதும் அடி அடி என்று அடிச்சிட்டு வீட்டுக்கு வாரான், வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லையே, இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? இந்த வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லையப்பா, நான் அலைஞ்சு திரிஞ்சு வாரேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, ஒரு டீ போட்டு தர ஒருவருக்கு விருப்பம் இல்லை, அப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஒரு தண்ணி தர கூட ஒருவரும் இல்லை. ஆனா நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? பகல் முழுக்க பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனா இங்க வந்து என்ன சொல்றார்கள்? வேலை செய்ய சொல்றாங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வேலை எப்படி செய்யணும் என்றா, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு. அடிவா பாருங்க, ஒரு தேவனுடைய சபையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கும் சபையாருக்கும் இடைவெளி கிடையாது. விளங்குதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் அதான் பைபிள் சொல்லுது, நீங்க அசதியா இருந்தா சபிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வேலையில நீங்க எப்படி இருக்க கூடாது? அசதியா இருக்க கூடாது. கர்த்தர் சபையோடு பேசுகிறவர், ஊழியக்காரோடு பேசுகிறவர். நீங்க தீர்க்கதரிசியில பார்த்தா சொல்லுவார் ஆண்டவர், நீ இப்பொழுது அந்த ஊருக்கு போ,
நீ இந்த இடத்துக்கு போ, இங்க இருக்க வேண்டாம் என்று சொல்லுவார். அப்போஸ்தலரை கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல 3 மிஷனரி பிரயாணம் இருக்கா இல்லையா? நீங்க பாருங்க, அந்த ஊழியக்காரரை பரிசுத்த ஆவியானவர் பேசி 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 ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளேயும் கொண்டு போகிறார். பைபிள் சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். வடிவா யோசிங்க, இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் இது ஒரு தற்காலிகமான உங்களுக்கு ஒரு வாடகை வீடு, அதை நினைச்சு கொள்ளுங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்பயும் அழியாது, தேவ சித்தம் அழியாது, தேவ திட்டம் மாறாது. ஆகையால் தேவனுக்காக நானும் நீங்களும் வேலை செய்ய அழைக்க. நீங்க பார்க்கிற எல்லாமே மாய. உங்களோட கணவன் மாய, உங்களோட மனைவி மாய, உங்களோட பிள்ளை மாய, எல்லாம் மாய மாய மாய. உங்களோட இன்றைக்கு இருப்பார்கள், நாளைக்கு உங்களை தூக்கி அடிச்சுட்டு போயிடுவார்கள். நல்லா இருக்கும்போது நல்லா சொல்லுவாங்க, எங்கட பாஸ்டர் ஆஹா பாடிய. ஆனா ஏதாவது பிரச்சனைடா எல்லா இடம் என்ன செய்வார்கள், பிழையா சொல்லிடுவார்கள். இதான் உலகம். ஆனா கர்த்தர் சொல்லிக்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய வேலை சிறக்கு எப்பையும் நீ ஆயத்தமா இருக்கணும். அந்த அரை கட்டுற என்று பாருங்க. இந்த பழைய காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு முதலாளிக்கு முன்னால ஒரு தொழிலாளி போய் நிற்கக்குள்ள என்ன செய்வார்கள், ஒரு துண்டு கட்டி கொண்டு பார்த்திருப்பீங்க. ஒரு துண்டை கட்டுவாங்க இல்லையா? ஒரு சரம் இல்ல வேஷ்டியை கட்டியிருந்தால் ஒரு துண்டை எடுத்து என்ன செய்வார்கள், இருக்க கட்டிட்டு அவன் நிப்பா. என்ன சொல்றாங்க, அவர் என்ன வேலை செய்யறாரோ நான் அதை செய்யணும், அதற்கு நான் தடையா இருக்க கூடாது. சில நேரம் கட்டி இருக்கிற துண்டு அவிழ்ந்து விடலாம் இல்லையா? அவிழ்ந்து விட்டா அவர் சொல்ற வேலையை நான் என்ன செய்ய முடியாது, சரியா செய்ய முடியாது. ஒரு வேலையை செய்யக்குள்ள நாம என்ன செய்யணும், சரியா கட்டணும் வரைய இல்லையா? சில நேரத்தில் நாங்க சின்ன பிள்ளைகளை தூக்கும் போது சரம் கட்டி இருப்போம் இல்லையா? ஏதோ ஒரு துண்டை கட்டி இருப்போம். எந்த நாளும் நாங்கள் டவுசர் போடுற இல்லை தேவை. பிள்ளை எப்பயும் என்ன செய்யும், உதயம் இதெல்லாம் சில நேரம் கட்டு சரியா இல்லைன்னா கலண்டு என்ன செய்யும். அதனால பிள்ளைய தூக்கி போடலாமா சொல்லுங்க? அது எங்களை வெக்கப்படுத்தும், எங்களை அவமானப்படுத்தும். அதனால ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வேலை எப்பயும் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க ஆயத்தமா இருக்கணும். விளங்குதானே சொல்றேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க உபாசிக்கணும், நீங்க ஆராதனை செய்யணும், விசேஷ உபாசத்தை கூட்டுங்கள் என்றக்குள்ள சபை தடையா இருக்க கூடாது, ஊழியக்காரர் தடையா இருக்க கூடாது. இப்ப நாங்க ஆராதனை செய்யறோம், இன்னொரு ஆராதனை இருந்தா போய் அங்க செய்யணும், இன்னொரு வேலை இருந்தா செய்யணும், தொடர்ந்து வேலை செய்யணும். சொல்ல, கர்த்தருடைய வேலையில அசதியா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்ட. நீங்கள் இந்த இடத்துல 1.5 மணி நேரம் ஆராதனை செய்யணும், மிச்ச நேரம் எல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட அலுவலை பார்க்க போறீங்க, உங்களோட வேலையை செய்ய போறீங்க. அது பிழை கிடையாது. ஆனா ஆண்டவர் உன்னோட பேசுவாரா இருந்தா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். இப்ப நீங்கள் வாசியுங்கள், எரேமியா 17:7 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் அவன் பாக்கியவான். இந்த ஆண்டுல எத்தனை பேர் நீங்க யோசிக்கிறீங்க, அந்த வயல்ல இருந்து எல்லாம் அந்த மேய்ச்சிட்டு வர்றவன நீ போய் நீ என்ன செய், திரும்ப சமைக்க வேண்டும், எனக்கு ஆகாரம் செய், நான் சாப்பிடணும். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்ற. அதை பார்த்து சொல்றார், இதுல இருக்கிற உங்களை ஒவ்வொருவரை பார்த்து சொல்றார், என் வேலை என்ன முடியல, அதை உங்களோட தாரன். ஆண்டவர் இந்த பூமியில இருந்த போது மார்க் எழுதிய சுவிசேஷத்துல நீங்கள் 1ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனமா இருக்கணும். அதிகாலையில இருட்டோட எழுப்பி போய் என்ன செய்தவர், ஆண்டவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணினவர். நீங்க சோதனைக்கு உட்படாமல் நீங்க விழித்திருங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணினார். ஆமென். பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே பேதுருவே, உன்னை கோதுமை சுலகில போட்டு புடைப்பது போல பிசாசு என்னிடத்துல கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். நம்ம ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்க காணாமல் போன நேரத்தில் ஆண்டவர் எங்களை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். அவர் சொந்த ஜனங்களை விட்டுட்டார்.
அடுத்த ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம் இல்லையா, 99 வனாந்தரத்தில் விட்டுட்டார். இந்த தொலைந்த ஆட்டை தேடி இந்த இடத்துல இருக்கிறவங்க பேரை சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை தான் ஆண்டவர் தேடினவர். ஆண்டவர் சொல்ல, உங்களை தெரிந்து கொள்ளுதல் அனாதி பூர்வத்துடையது, உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். தாயின் கருவில கற்பத்தில உருவாக்க முதலே நான் உங்களை தெரிந்து பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ அசதியா இருக்கக்கூடாது, நீ வேலை செய்யணும். ஆமென். சில நேரம் சொல்றோம், நாங்க எப்படி சொல்றோம், நாங்கள் தானா இந்த வேலை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, நீங்க தான் வேலை செய்யறா. எல்லாருக்கும் அந்த இருதயம் இருக்காதானே? யாரிடத்துல ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறாரோ அவரை தான் செய்யணும். சொல்றவங்களுக்கு விளங்குதானே இல்லையா? இந்த வருஷத்துல எங்கட பிரதர் சசி வந்து விடாமலுக்கு வேலை செய்யறார். மழை எல்லாம் வேலை தான், முழுக்க வேலை. நான் பார்க்கிறேன், நான் எனக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு பிரசங்கம் பண்ணோன்னா அவர்கிட்ட ஞாபகம் தான் வந்தது. அவர் இங்க இருக்கிறார், இது முடிஞ்சோன்னு அதை கூட்டுறார், பிறகு மம்பட்டியை கொண்டு போய் அந்த மண்ணை அடிச்சு இருக்கிறார், பிறகு கூட்டுறார், பிறகு அள்ளி கொண்டு போறார், பிறகு திரும்ப இன்னொன்று செய்றார். நான் சொன்னேன், என்னடா இது, ஓய்வெடுக்கிறது இல்லையா, சாப்பிடுறது இல்லையா? அது பிறகு அது அடுத்தது. முதல்ல என்ன செய்யணும் விளங்க சொல்றேன். இதுதான் இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அவன் மந்த வச்சுட்டு வயல்ல இருந்து வரக்குள்ள அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றார், நீ திரும்ப என்ன செய், அறைய கட்டி கொண்டு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு, எனக்கு பசிக்குது. எத்தனை பேர் கத்தற்ற தாகத்தை நீங்க அறிகிறது? விளங்க சொல்ற, இது கத்தர் ஆண்டவர் சொல்றார், நீங்க இடைவிடாம ஜெபிக்கணும். ஆமென். பைபிள்ல பவுல் சொல்ற, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் நீங்க எப்பயும் என்ன எப்படி இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். ஏனெனில் எதிராளியான பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்குவோம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆகையால் சோதனை வருகிற காலங்கள்ல, வேதனை வருகிற காலங்கள்ல, இழப்புகள் வருகிற காலங்கள்ல, துன்பங்கள் வருகிற காலத்துல உன்னை தப்பிவித்துக் கொள்வதற்காக நீங்கள் கர்த்தருடைய வேலையில உண்மையாய் நீங்க செய்யணும். அது சொல்றார் பாருங்க, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு, அறையை கட்டி கொண்டு போஜனம் பண்ண அளவும் எனக்கு ஊழியம் செய். இந்த காலம் எவ்வளவு இருக்கோ அந்த காலம் வரையிலும் அவர் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தால், உண்மையாக ஆராதித்தால், உண்மையாக பயந்து நடந்தால் அவனுடைய பொறுமதிகள் வேறு என்று ஆண்டவர் சொல்லும். அதனுடைய தராதரம் வித்தியாசம் என்று சொல்றார். அடுத்த வசனம் சொல்றது அப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தண்ணீர் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. ஆண்டவர் சமாரியா ஸ்திரீக்கு சொன்னார், நீ என்னிடத்தில் கேட்டிருந்தா உனக்கு ஒரு காலம் தாகம் வராமல், இந்த இடத்துக்கு வராமல் இருக்கும்படிக்கு உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். அவள் கேட்டா, ஆண்டவரே அதை எனக்கு தாரும் என்று. எவ்வளவு வாஞ்சிக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரசனத்தை, கர்த்தருடைய விடுதலையை, கர்த்தருடைய எண்ணத்தை, கர்த்தருடைய ஏக்கத்தை அவள் கேட்கிறாள். ஆண்டவரே நீர் எனக்கு அதை தாரும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் எனக்கு தாரும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை தாரும், இந்த ஆண்டுல நான் உமக்கு ஊழியம் செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே பாருங்கள், ஆண்டவர் வரும் வரையிலும் நீங்க அறகட்டி கொண்டு நீங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி நீங்க ஆராதிச்சு சுவிசேஷம் சொல்லி இல்ல கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் எதுவென்று நீங்க நினைத்து செய்றீங்களோ அப்பதான் ஊழியம் நடக்கும். நீங்க 6 மணி சொன்ன வீட்டுல போய் இருந்துருங்க, விசாரிக்கணும். விசாரிப்பாளர்கள் அதிகமாக இந்த ஆண்டுல பெருகணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டருக்கு எப்படி இருக்கிறீர்கள், எப்படி ஊழியம் போகுது, என்ன தேவை இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா, எப்படி எங்கே போக இருக்கா, வீட்டு கூட்டம் இருக்கா, வாச கூட்டம் இருக்கா, கேட்கணும். இது அப்படி இல்லை, நீங்க மறந்து போறீங்க, உங்கள் அழைப்பை மறந்து போறீங்க. நீங்கள் அப்படி என்றா வேதம் சொல்லுது எப்படி இருப்பீங்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்றா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொருளாதாரம் இருக்காது,
இல்லையா? வியாதி போகாது, வேதனைகள் போகாது, துன்பங்கள் போகாது, பாடுகள் போகாது. நீங்க எந்த கடனையும் அடைக்கவும் முடியாது, எந்த வழிகளும் உங்களுக்கு சரியா இருக்காது. ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் முள்ளும் குறுக்கும் நேரிடும், கஷ்டமா இருக்கும். பத்தியலா? ஆனா கர்த்தர் வார்த்தையில நீங்க வந்தீங்கண்டா, பால்சிங்க அந்த வசனத்தை 8வது வசனம் என்ன சொல்லுது? நீ தண்ணீர் அண்டையில், அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாயும் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிற பிரச்சனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், என்ன வந்தாலும், பாத்தீங்களா? அது மாதிரி உஷ்ணம் வரும், என்ன வரும்? வறட்சி வரும். வறட்சி வரும், வராதன்னு நினைக்க கூடாது. பொருளாதாரத்தில் வறட்சி வரும், வாழ்க்கையில வறட்சி வரும், துன்பம் வரும். ஆனா ஆவிக்குரிய காரியத்தில், ஜெபத்தில் வறட்சி வராம, ஆராதனையில வறட்சி வராம, சுவிசேஷத்தில் வறட்சி வராம, வேதம் வாசிக்கிறதுல வறட்சி வராம, ஜெபம் பண்ணுவதில் வறட்சி வராம, கர்த்தருக்கு கொடுப்பதில் வறட்சி வராம நீ பாதுகாப்பாயா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில வறட்சி வரக்கூடாது. எழுப்பின உடனே நேரஞ்சனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணி இருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெப பஞ்சம் வரக்கூடாது, ஆராதனை பஞ்சம் வரக்கூடாது, உபவாச பஞ்சம் வரக்கூடாது, ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லுகிற பஞ்சம் வரக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? அது வராம இருந்தா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இது இல்லையா வறட்சி? எப்படி வரப்போகுது? உங்களோட தொழில் சரியா நடக்காது, கடையை திறந்திருப்பீங்களா, ஒன்றும் ஒரு செலவும் வராது. சொல்றவங்களுக்கு விளங்குதா? நீங்க அசதியா இருந்தா பைபிள் சொல்லுது, சபிக்கப்பட்டவர்களா மாறுங்க. படிப்பீங்கள், ஒன்றும் வராது, ஏறாது. பரீட்சை எழுதுங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வேர் எங்க இருக்குமா? கால்வாய் ஓரமாய். ஆமென். அடுத்த வசனம், கால்வாய் ஓரமாயும் கால்வாய் ஓரமாயும் தன் வேர்களை விடுகிறது. சொல்றார், உன் விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருந்தா பெரிய காரியம் நடக்கும். லூக்கா புத்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்றார் பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி 17 எங்கள் விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். என்னண்டு? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜெபிக்கிறார்கள்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், உனக்கு தேவை எவ்வளவு? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். ஒரு சின்ன விசுவாசம், அது நிலத்தில விழுந்தா அது அந்த நிலத்தை பிளந்து கொண்டு ஊடுருவி எப்படி வேர்கள் போய் அது ஒரு மரமாய் தெரிகிறதோ, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம். அது எந்த பாறையா இருந்தாலும் என்ன, எந்த கடினமான நிலமா இருந்தாலும், விதை ஒன்று கீழே விழுந்தா, மலையிலேயோ இல்லையா பெரிய வறட்சியான எந்த இடத்திலேயோ, அது ஒரு முளையாய் உங்களுக்கு தெரிய அந்த விதை எப்படி எழும்புதோ, கர்த்தர் சொல்றார் சபைக்கு, அப்படி எந்த காலத்திலும் நீங்கள் தெரியணும், நான் விசுவாசிக்கிற விசுவாசி, தேவனுடைய பிள்ளை. அநேகர் ஆயிரம் கதைகளை சொல்வார், ஆனா நீங்க சொல்லணும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரால எனக்கு எல்லாம் செய்து முடிக்க அவரால முடியும். ஆமென். என் பிசினஸ்ல வறட்சி வராது, என்னுடைய பிரயாணத்தில் எந்த தோல்வியும் இருக்காது, என்னுடைய தொழில எந்த நஷ்டம் வராது. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வெக்கப்பட போக விட மாட்டார். என் தலையை அவர் நிமிர பண்ணுவார், என்னை உயர்த்துவார். அவரை நான் சேவிக்கிறேன், அவர் நடுவில் இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறார். அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவர் என் பேரில் வல்லமையா இருப்பார். ஆமென். என் பேரில் வல்லமையா இருப்பார், கிரியை செய்வார். அன்றைய உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இயேசு சுவாமி சொன்னா, நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம், அது மறைந்திருக்க மாட்டாது. நீங்க எங்க இருந்தாலும் மறைய மாட்டீங்க. உங்க இடத்துல கர்த்தர் நல்ல பொருளாதாரத்தையும், நல்ல செழிப்பையும், நல்ல சந்தோஷத்தையும், நல்ல மகிழ்ச்சியையும், நல்ல சாட்சியையும் கர்த்தர் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை மத்தியில அதை வைப்பார். ஆமென். கர்த்தர் சொல்ல, ஜனங்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் கூட. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஏன்னா நாங்கள் எழுந்து பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆனா கர்த்தருடைய வேலையை நாங்க செய்யணும். செய்து பாருங்க. போய் பக்கத்தில் இருக்கிறவங்க நற்செய்தி கூறி பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசை? உன்னை பாலாக்காம உன்னை தலையாக்கி காட்டுவேன், கீழாக்காமல் மேலாக்கி காட்டுவேன். ஆமென். நீங்கள் போவீங்கள், எல்லாரும் சொல்வார்கள், கூட வாழ்க்கையை பார்த்து அழகான வாழ்க்கை என்று சொல்வார்கள், சாட்சியான வாழ்க்கை என்று சொல்வார்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளில் எவ்வளவு அழகாய் அந்த வாழ்க்கையை ரசிக்க அநேகர் இருப்பார்கள். ஆமென்.
எங்கட வீட்டுக்கு வாங்க, நற்செய்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. நீங்க வருவதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று உங்களை பலர் அழைப்பார்கள், பலர் உங்களை நேசிப்பார்கள், பலர் உங்களை அன்பு கூறுவார்கள். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா.